பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாக 31ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசும், எங்களோட இடைப்படும், உம் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். உம் வார்த்தைகள் வளர வேண்டும். உம் வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகள் பெருக வேண்டும். உம் ராஜ்யம் பெருக வேண்டும். உம் ராஜ்யம் வல்லமையாய் பெருக வேண்டும். வலது பக்கம் இடது பக்கமும் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வானத்தின் பக்கமும் பூமியின் பக்கமும் எல்லா திசைகளிலும் ராஜ்யம் பெருக வேண்டும். இரத்தத்தை தெளிக்கிறோம். முழுவதும் இயேசு ராஜாவுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருகிறோம். இன்றைக்கு எசேக்கியா ராஜா எப்படி சமஸ்த இஸ்ரவேலிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டினாரோ அதே போன்று நாங்களும் எங்கள் காலங்களிலே அதை நிலைநாட்டக்கூடிய கிருபை ஒரு விசை கூட நீர் தருவீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் அனைவரும் தயவுக்காரும் 2 நாளாக 31ஆம் அதிகாரம். நேற்றைக்கு நாம் எசேக்கியா ராஜா கொண்டாடின பஸ்கா பண்டிகையை பற்றி பார்த்தோம். பஸ்கா பண்டிகை மிகவும் முக்கியம் என்பதை பார்த்தோம். யாத்திரியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பஸ்கா பண்டிகை கொண்டாடினால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டு என்பதை மோசேக்கு கற்றுக் கொடுத்ததை எசேக்கியா புரிந்து கொண்டார். மோசே காலத்தில் எகிப்தின் மன்னன் அவர்களை வாட்டி வதைத்தான். எசேக்கியா காலத்தில் அசீரிய மன்னர்கள் வாட்டி வதைத்தார்கள். மோசே இஸ்ரவேல் அனைவரையும் பஸ்கா பண்டிகை கொண்டாட சொல்லும் போது கர்த்தர் எகிப்தின் நுகத்தை முறித்தார். எசேக்கியா வார்த்தையை கேட்டு சமஸ்த இஸ்ரவேலும் கூட யூதாவும் சேர்ந்து பஸ்கா பண்டிகை கொண்டாடும் கர்த்தர் அசீரியர்களுடைய நுகத்தை முறித்தார். 184,000 பேரை கர்த்தர் கொன்றார். அசீரிய படைத்தளபதியாக இருந்த சனகரிப்பு என்கிறவன் அவனும் மடிந்தான். ஒரு அருமையான ஒரு வெற்றி. மோசே காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது எகிப்தினுடைய பொன்னும் பொருளும் இஸ்ரவேலருக்கு வந்தது. எசேக்கியா ராஜா காலத்தில் அவர்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது இன்றைய அதிகாரம் தான் அதற்கு எடுத்துக்காட்டாக. நிறைய பொன்னும் வெள்ளியும் தசம பாகங்களும் காணிக்கைகளும் ஆடும் மாடும் எண்ணெயும் என்று திராட்சரசமும் என்று கோதுமையும் என்று பயங்கரமான உணவுப் பொருள்களும் செழுமையும் வந்தது. ஆக பஸ்கா பண்டிகை மிகவும் முக்கியமாக இருந்தது. கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தை இஸ்ரவேலுடைய கழுத்திலிருந்து உடைத்தார். இன்றைக்கும் இந்த யூதா மற்றும் இஸ்ரவேலுக்கு மீதி இருந்த அந்த அடிமைத்தனம், அஸ்தரோத்து, பாகால், கானானிய வழிபாடுகள், த டெய்டிஸ் ஆஃப் கேனன், எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்கிறார். ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகுது. ஒரு மனிதன் ஜெபித்தால் அது தனி மனித ஜெபம். ஒரு நாடே ஜெபித்தால் அதற்கு பேர் தாங்க எழுப்புதல். ஒரு நாடே கர்த்தர் பக்கம் திரும்பினால், ஒரு தேசமே கையில் வேதத்தை எடுத்து கொண்டு திரும்பினால், திரளான ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வந்தால் அதான் எழுப்புதல். எசேக்கியா மன்னன் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு காரணமான ஒரு மன்னனாய் இருந்தான். இன்றைக்கு நாம் 31ஆம் அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம். இந்த 31ஆம் அதிகாரத்தில் எசேக்கியாவுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த செழுமையை பற்றி, எசேக்கியா எப்படி தேசத்தை பலப்படுத்தினான் என்பதை பற்றி நாம் படிக்க போகிறோம். எசேக்கியா என்றால் காட் ஸ்ட்ரென்தன்ஸ், யெகோவா தேவன் பலப்படுத்துகிறார் என்று அர்த்தம். யூதா நாட்டிலே ஆட்சி செய்த மன்னர்களிலே மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு கிங் தான் இந்த ராஜா எசேக்கியா. இந்த எசேக்கியா ராஜா இன்றைக்கு ஒரு திட்டமிடுகிறார். என்ன திட்டம் என்றால், கர்த்தருடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பெருக வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பெருக வேண்டும் என்றால் அவர்கள் குடும்பங்கள் பலமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு வருமானம் வர வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மீதி வேலைகளை விட்டுவிட்டு கர்த்தர் பணியை செய்வதை மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும். அவருடைய பிரதான வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன்? என் ப்ரொஃபஷன் லேவியன். ரைட். நீங்கள் பைபிளை இஸ்ரவேல் ஃபுல்லாக போய் போதிக்கிறது தான் உங்கள் வேலை. அந்த ப்ரொஃபஷனுக்கு ஃபண்ட் ரைசிங் இந்த எசேக்கியா பண்ண போகிறார். நீங்கள் யாருங்க? நான் ஆசாரியன், ஆரோனுடைய குமாரன். ஓகே, நீங்கள் எருசலேம் தேவாலயத்தில் அந்திபலி, சந்திபலி, ஓய்வு நாட்கள், சபத் ஆராதனை, 7 பண்டிகைகளுடைய ஆராதனை, நியூ மூன் என்றால் அமாவாசை ஜபம், ஃபுல் மூன் பௌர்ணமி ஜபம்,
எக்கால பண்டிகை என்றெல்லாம் எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக இந்த 7 பண்டிகைகளை ஆசரிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் கர்த்தர் பக்கம் திருப்புகிற பணியில் ஆசாரியர்களை அமர்த்த வேண்டும். அவர்கள் அமர வேண்டும் என்றால் அவங்க வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா இவங்க அப்பாங்க காலத்துலலாம் எல்லாரும் லேவியர் ஆசாரியர்லாம் தன் பணியை விட்டு போய்விட்டார்கள். அப்போ அவர்களுக்கு ஃபண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணணும், அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டேக் கேர் பண்ணணும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு படிக்க செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், உணவுப் பொருள்கள் எல்லாம் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டத்தை வழிவகுக்கிறார் இந்த எசேக்கியா மன்னன். ஹல்லேலூயா. இன்றைக்கு 31ஆம் அதிகாரத்துக்கு தலைப்பை நான் கொடுப்பேன், ஆசாரியர்களின் மீது கரிசனை என்கிற தலைப்பு தான். எசேக்கியா ராஜாக்கு ஆசாரியர்கள் மீது, லேவியர்கள் மீது கரிசனை வந்தது. இந்த அதிகாரம் முழுவதும் அவர் எப்படி டேக்கிள் பண்ணி, அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. இவங்க அப்பா ஆசா காலத்தில் ஆசாரியர்கள் எல்லாம் வேலையை விட்டு ஓடி போய் விட்டார்கள், லேவியர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஏன்னா ஆசா அசிரிய தெய்வங்களை வணங்கும்படி போய்விட்டான். இஸ்ரவேல் ஏற்கனவே ஸ்பாயில் ஆயிருக்கு. இது யூதா பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேலில் ஏற்கனவே ஆகாப் ஓட ஃபேமிலி வந்து டேக் ஓவர் பண்ண பிறகு அங்கே முழுவதும் பாகால் வழிபடதான், முழுவதும் பொன் கண்ணுக்குட்டி வழிபடதான், முழுவதும் அஸ்தரோத்து தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் எசேக்கியா பஸ்கா பண்டிகை கொண்டாடினார் நேற்று. இன்னைக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுனாலே ஒரு மாபெரும் எழுப்புதல் தேசத்தில் உண்டானது. ஒரு அல்லேலூயா சொல்லாமல், அன்றைக்கு பஸ்கா பண்டிகை என்றால் இன்றைக்கு திருவிருந்து. மத்தேயு 26:26 இயேசு சொல்லுகிறார், இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசிங்கிறது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி பானம் பண்ணுகிறது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். திருச்சபையிலே திருவிருந்து கொடுக்கப்பட வேண்டும். வீடுகள் தோறும் மக்கள் திருவிருந்து எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மாமிசத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை மக்கள் உட்கொள்ள வேண்டும். இதை ஒரு பெரிய பிரதான நிகழ்ச்சியாய் செய்ய வேண்டும். இயேசுவின் சரீரம் நம்மை சுத்திகரிக்கும், இயேசுவின் சரீரம் நமக்கு சுகத்தை தரும், இயேசுவின் ரத்தம் நமக்கு சுகத்தை தரும். இயேசுவின் மாமிசம், இயேசுவின் ரத்தம். பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் சாயங்காலத்தில் 12 சீஷர்கள் கூட அமர்ந்து கொண்டிருக்கும் போது சொன்னார், இதோ என்னுடைய பஸ்கா, உங்களோடு கூட இந்த பஸ்காயை அனுசரிக்க நான் ஆசையாயிருந்தேன் என்று சொன்னார். பஸ்கா பண்டிகை என்றால் பஸ்கா தட்டிலே புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, 1 வயது ஆடினுடைய சுட்ட இறைச்சி இருக்கும். ஆனால் இயேசுவின் பஸ்காவிலே என் சரீரமும் என் ரத்தமும் என்று சொன்னார். அன்றைக்கு மோசே காலத்திலே பஸ்கா பண்டிகையிலே எழுப்புதல் நடந்தது. பிறகு எசேக்கியா காலத்திலே பஸ்கா பண்டிகையில் எழுப்புதல் நடந்தது. இன்றைக்கு திருச்சபையை இயேசு கிறிஸ்துனுடைய திருவிருந்தில் பிரவேசிக்கிற உன் வாழ்க்கையில் அற்புதமும் எழுப்புதலும் நடக்கும். இன்றைக்கு 31ஆம் அதிகாரத்துக்கு வந்து விட்டோம். ஆசாரியர்கள் மீது கரிசனை உண்டானது. பஸ்கா ஆசாரியர்கள் மீது கரிசனையை கொண்டு வந்தது. என்ன என்று பார்ப்போம் என்றால், முதலாவதாக ஆசாரியர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக எசேக்கியா எடுத்த திட்டம் தேசத்தை சுத்திகரிக்க போகிறது. தேசம் முழுவதும் வழிபாடுகளால், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிபாடுகளால், சிலை வழிபாடுகளால் நிறைந்திருந்தது அன்றைக்கு யூதா தேசத்திலே. இதற்கு விரோதமாக எசேக்கியா செயல்படுகிறான். பாருங்க, இவைகளெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லோரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா, பெஞ்சமின் எங்கும், எப்பிராயிமும் மனாசேயும் கூட உண்டான சிலைகளை உடைத்து, விக்கிர தோப்புகளை வெட்டி, மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளெல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களிலிருந்து தங்கள் தங்கள் காணியாட்சிகளுக்கு திரும்பி போனார்கள். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எசேக்கியா அகற்றுகிறான். He renounced. இயேசுவின் நாமத்தினால எதிர்க்கிறான். கர்த்தருக்கு பிரியமில்லாதது. இந்த வானமும் பூமியும் கர்த்தர் உண்டாக்கினது, இது கர்த்தரால் படைக்கப்பட்டது. நம்மை படைத்த தேவன் சூரியன் சந்திரனையும் தாண்டி, அண்ட சராசரங்களை தாண்டி மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். இந்த பஸ்கா பண்டிகை மிக முக்கியமான ரோல் பிளே பண்ண 4 கோத்திரங்கள், யூதா, பெஞ்சமின், எப்ராயிம், மனாசே. யூதாவும் பெஞ்சமினும் யூத ராஜ்யத்தில் ஃபேமஸ், எப்ராயிமும் மனாசேவும் பிரிந்து போன இஸ்ரவேலில் ஃபேமஸ். அனைவரையும் கர்த்தர் தொட்டார். நார்தன் டெரிட்டரி, நார்தன் இஸ்ரேலையும் எழுப்புதல் உண்டானது, சதர்ன் இஸ்ரேலும் எழுப்புதல் உண்டானது. இதை ரிஃபார்மேஷன் என்று சொல்லலாம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதான கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிப்போம், கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்வோம் என்று மக்கள் முழக்கமிட்டார்கள். a great reformation. எசேக்கியா ராஜாவை நீங்கள் ஒரு ரிஃபார்மர் என்று சொல்லலாம். இந்த
இந்த ரிஃபார்மேஷன், இந்த எழுப்புதல், இந்த கர்த்தர் மீது உள்ள பக்தி வைராக்கியம் தெற்கு பக்கம், தெற்கு ராஜ்யமாக இஸ்ரவேலிருந்து வடக்கு ராஜ்யம் வரைக்கும் பரப்பினது. வடக்கு ராஜ்யம் ஏற்கனவே தானிலிருந்து பெயர் சபா மட்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாகால் வழிபாடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. அப்போ இன்னும் முந்தைய காலத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொன் கன்றுக்குட்டி வழிபாடுகள் நடந்து கொண்டிருந்தது. The zeal of God was transported. The zeal of God traveled from the southern Israel to the northern Israel. தெற்கு பக்க இஸ்ரவேலிலிருந்து வடக்கு பக்கமாக புறப்பட்டு போனது இந்த எசேக்கியா மூலமாக. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ கர்த்தருடைய பணியை, கர்த்தருடைய பஸ்காவை, கர்த்தருடைய பந்தியை நீ சிறப்பாய் ஆசரிப்பாய் என்றால் உன் மூலமாக எழுப்புதல் தேசத்துக்கு பரவும். கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகள் அகலும். சாத்தானுடைய அந்தகார வல்லமைகள் அழியும் இயேசுவின் நாமத்தினாலே. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பலவீனங்கள் அகலும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம திருவிருந்து எடுக்கிறோமா? எடுக்கல. அது எடுக்காததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ அட்டாக் நம்ம குடும்பத்தில் வருது. நம்ம பிள்ளைகளை சாத்தான் அட்டாக் பண்ணுறான். நம்ம குடும்ப ஜெபம் பண்ணுறோமா? பண்ணுறதில்ல. அதனால தான் சாத்தான் ஜெபிக்கிற நம்ம குடும்பத்தை அட்டாக் பண்ணுறான், பைபிள் தூக்குற நம்ம குடும்பத்தை அட்டாக் பண்ணுறான். எசேக்கியா ராஜா புரிந்து கொண்டார், வழிபாடுகள் ஆரம்பித்தார். நான் இனிமேல் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் பாஸ்டர் இல்லைங்க, பாஸ்டரை உருவாக்குவேன். ஹல்லேலூயா. சர்ச்சே இல்லை, சர்ச்சை கட்டுவேன். ஜபக்குழு இல்லை, ஜபக்குழு உருவாக்குவேன். ஜபம் பண்ணுற ஜனமே இல்லை, நான் முதல்ல போய் ஜபம் பண்ணுவேன். ஐயோ ஆலயத்தை ஆளுங்க இல்லை, நான் ஆளுங்களை உருவாக்குவேன், கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு ராஜா திட்டமிட்டு இஸ்ரவேல் முழுவதும் எழுப்புதலை கொண்டு வந்தான். த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ். ஹல்லேலூயா. எப்போது சபை கட்டப்படும்? ஊழியம் செய்கிறவர்கள் எழும்பும் போது தான். நிறைய பேர் இருக்கணும், சும்மா ஜனங்க வந்து போகிறது இல்லைங்க, ஊழியம் செய்கிறவங்க வரணும். இன்னைக்கு மார்னிங் டிவோஷனுக்கு வரணும் ஜனங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, மார்னிங் டிவோஷன் கர்த்தருடைய பணியும் குறைவாய் எண்ணாதிருங்க. டோன்ட் டேக் இட் as a rest. ஓ இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நடக்கும். நோ நோ நோ. கர்த்தருடைய ராஜ்யம் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இன்னொரு ஊழியம் செய்கிறவங்களை எழுப்ப வேண்டும். நம்ம ஒரு 100% ஒர்க் பண்ணோம்னா அதை 200% மாத்திரமா தவிர நம்ம 50% ஆக்கிக்க கூடாது. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் நம்ம வேணால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நோ. எசேக்கியா ராஜாவுடைய அனாயிண்டிங் பெருகினது. ரெஸ்டோரேஷன் ஒர்க். பீப்புள் வில் பி ரெஸ்டோர்ட் when the gospel spreads. தேவனுடைய சுவிசேஷம் பெருகும் போது மக்கள் மறுபடியும் சீர்திருத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ரெகுலரான ஜெபம் நடக்குது. ரெகுலரான ஜெபம். நாங்கள் சபைகள் பூட்டி கிடக்குது. காலைல 5 மணிக்கெலாம் சர்ச்சில் பாட்டு சவுண்டு கேட்கணும். அது என்னுடைய வாஞ்சையாக இருக்குது. சபை பூட்டி கிடக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நமக்கு சபையே இல்லை, ஆண்டவரே ஒரு சபை இருந்தால் நான் ஜெபிப்பேன். நடக்கணும். 5 மணிக்கு போய் ஆரம்பிக்கணும். சரி, நம்ம பிஸியாக இருக்கோம் பிற ஊழியங்களில். ஜெபிக்கிற கூட்டத்தை எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா பிஸியான ராஜா தான், ஆனால் he appointed the divisions of priests and Levites. வகை வகையா, வகுப்பு வகுப்பா அவர்கள் இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் 100 கணக்கில் இருப்பாங்களா எருசலேம் தேவாலயத்தில், லேவியர்கள் 1000 கணக்கில் இருப்பாங்க. ஒரு மீட்டிங் வச்சா ஆசாரியர்களே 100 கணக்கில் இருப்பாங்க, லேவியர்கள் இருப்பாங்க 1000 கணக்கில். குறைவாக இருக்க மாட்டாங்க. நாங்கள் இவ்வளோ பேர் பைபிள் தூக்கிட்டு ஊழியம் பண்ணுறாங்க, அதான் சந்தோஷம். நேற்றைக்கு நம்ம கேரல் ஸ்டார்ட் பண்ணோம். பிளஸ் த லேண்ட், ஹீல் த லேண்ட், ரிடீம் த லேண்ட். ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 பேர் தான் சேக்காடு சர்ச்சில் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ளே பிள்ளைங்க வந்துட்டாங்க 20 பேர். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்குள்ளே 30 பேர், 35 பேர். பெருக வேண்டும். மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது, ஆனால் நம்ம பிள்ளைங்க சளைக்கவே இல்லை. குழந்தைங்க கூட சளைக்கலை, குழந்தைங்க கூட வீட்டுக்கு போகல, லேசாக ட்ரெஸ்லிங் இருந்துச்சு. எல்லாரும் வந்தாங்க. இப்படி பெருக வேண்டும், பெருக வேண்டும். வகுப்பு வகுப்பாய் ஆசாரியரையும் லேவியரையும் உண்டாக்குனா. புரிஞ்சுங்க, ஆசாரியர் என்பவர் ஆலயத்தில் நின்று ஊழியம் பண்ணுறவங்க. லேவியர்கள் என்பது செல் குரூப் லீடர்ஸ் போல மக்களுக்குள்ள மக்களாக போய் பைபிள் தூக்கிட்டு போய் வீடுகள் தோறும் ப்ரேயர் செல் நடத்துகிறவங்க, செல் குரூப் நடத்துகிறவங்க, கேர் செல் நடத்துகிறவங்க, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, எல்லா இடங்களிலும் ராஜ்யத்தையும் சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கிறவர்கள் இந்த லேவியர்கள். ஹல்லேலூயா. தாவீது காலத்தில், மோசே காலத்தில் இந்த அசைன்மெண்ட் நடந்து வகுப்பு வகுப்பாய் பிரித்தார்கள். தாவீது காலத்தில் எக்ஸலண்ட் ஆக்கினார். இப்போ எசேக்கியா காலத்தில் பண்ண போகிறார் பாருங்க, ஸ்ட்ராங்குங்க. ஜீசஸ் பிறக்கும் போது கூட இந்த வகுப்புகள் இருக்க போகிறது. ராஜ்யம் பல மாறிடுச்சு. இஸ்ரேல் ராஜ்யம் ரோமர்கள் கையில் போயிடுச்சு, ஆனால் ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு ஊழியம் நிற்கக்கூடாது. திருச்சபையை ஆவடி ஊழியம் நிற்கக்கூடாது, ஓஎம்ஆர் ஊழியம் நிற்கக்கூடாது, சேக்காடு, நிம்லச்சேரி, ஜிஐ, உரகுடம் ஊழியம் நிற்கக்கூடாது. இன்னும் பெருகி கொண்டே போக வேண்டுமே தவிர குறைவுபட கூடாது. He instituted the priestly service, regular priestly service. ஒவ்வொரு திருச்சபையிலும் காலை மாலை ஆராதனைகள் நடக்க வேண்டும். எல்லாரையும்
ரோஸ்டர் போட்டு கொடுத்துட்டான். எல்லாரும் வந்தாங்க. அந்த ஆர்டர்லி வர்ஷிப் நடக்கிறதா என்று பார்த்தான். நடக்கிற ஊழியங்கள்லாம் பாருங்கள், எல்லா நாள்லையும் சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டுமா, ஓய்வு நாள், மாத பிறப்பு, பண்டிகைகளில் 7 பண்டிகைகள் எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும். இதை இந்த ராஜா எல்லாவற்றுக்கு மேலே தன்னுடைய காணிக்கைகளும் கொண்டு வந்து தருகிறார். அவர் மோசே நியாயப்பிரமாணத்தில் கொடுத்தது போல் ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் த கிங் கேம். ராஜாவோட முதல் ஃபண்டு வந்துச்சு பாருங்கள், ராஜாவோட முதல்ல காணிக்கை வந்துச்சு பாருங்கள். நிறைய பேர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தாங்க. ஊழியத்துக்கு வரீங்களா? நான் வரேன். 3 வேளை சாப்பாடு தரார் கர்த்தர், போட்டுக்க ட்ரெஸ்ஸு தரார், போதுமா? நான் வரேன். லேண்டெல்லாம் இருக்காது, பரவாயில்லையா? லேவியர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். உனக்கு சொந்த வீடு கூட இருக்காது, நீ கோட்ரஸில் தான் வாழணும், பரவாயில்லையா? ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய பணியை செய்ய ஆயத்தமா ஒப்பு கொடுத்தார்கள். ராஜா எசேக்கியா போட்ட இந்த மாபெரும் திட்டம், there was greatest restoration. யூதா எங்கும், பெஞ்சமின் எங்கும், எப்ராயிம் எங்கும், மனாசே எங்கும் இந்த எழுப்புதல் துவங்கினது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஜெபம் துவங்கிருச்சு. சொல்லுங்க, ஜெபம் துவங்கி விட்டது, ஆராதனை துவங்கி விட்டது, ஊழியம் துவங்கி விட்டது, கிராம ஊழியம் துவங்கி விட்டது, மருத்துவமனை ஊழியம் துவங்கி விட்டது, ஒவ்வொரு இடங்களிலும் மக்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கம் என்பது துவங்கி விட்டது. பிறகு எசேக்கியா ராஜா ஒரு கட்டளை போடுகிறார். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய 4ஆம் வசனம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கு எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூதா பிஸ்னஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், கேட்டில் ரியரிங் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். 12 கோத்திரமும் பண்ணலாம். யூதா, சிமியோன், தான், நப்தலி, எப்ராயிம், மனாசே எல்லாரும் பண்ணலாம். ஆனால் லேவியர்கள் பண்ணக்கூடாது. லேவியர்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்க கூடாது. லேவியர்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்போ லேவியர்களுக்கு எப்படிங்க வருமானம் வரும்? ராஜா ஒரு கட்டளை போட்டார். மோசையோட நியாய பிரமாணத்தை பார்த்தா டயத் என்று சொல்கிறது. உன்னுடைய வருமானத்தில் 10ல் 1 நீ லேவியனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். யார் கொடுக்கணுமா? அந்த பேர் மறக்காதீங்க. யார் கொடுக்கணும்? லேவியன். லேவியன் யாருன்னா, இப்போ என்ன தான் லேவியன் வைங்களேன், நான் எடுத்துக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு வந்துடுவேன். அந்த ஊரில் வந்து எல்லார் வீடாக போய் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு மீட்டிங் போடுவேன். என்னைக்கு போடுவேன் தெரியுமா? வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சேபத் சாயந்தரம், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சேபத் ஸ்டார்ட் ஆகி சனிக்கிழமை வரைக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீடு வீடாக போய் ப்ரேயர் நடத்தி ஜெபம் பண்ணி பைபிள் சொல்லி கொடுப்பேன். பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பேன், ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். எல்லாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் பண்ணுவேன். ஜனங்க ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. அது பேர் என்ன பேருங்க? தசம பாகம். ஏதோ ஒரு காசு தரக்கூடாதான், 10ல் 1 பங்கு தரணுமா? ஆமேன். அப்போ என்ன ஆகும்? லேவியர் புறப்பட்டு போவாங்க. நிறைய கிராமமாக எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிடுவாங்க. எல்லாரும் ஊழியம் செய்வார்கள். இந்த லேவியர்கள் வருஷம் ஒரு முறையோ எப்போ முடியுமோ எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க சம்பாதித்த வருமானத்திலே 10ல் 1 ஆலயத்தில் கொண்டு வந்து ஆசாரியன் கையில் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து தசம பாகத்தில் இருந்து தசம பாகம், டயத் ஆஃப் டயத்ஸ். இந்த சிஸ்டம் வேண்டும் என்று எசேக்கியா ராஜா எஸ்டாப்ளிஷ் பண்ணார். ஹல்லேலூயா. கமாண்ட் பண்ணார், contribute to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுங்கள். They gave it very happily, abundantly. எல்லாத்திலையும் பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வர்த்தத்திலும் முழற் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். திரளாய்னா நிறைய வந்துருச்சு. எப்படிங்க நிறைய வரும்? ஒருத்தர் 2 கொடுத்தாங்களா? இல்லை பிரதர் சிஸ்டர், இல்லை, எல்லாரும் கொடுத்தார்கள். எல்லாரும் காணிக்க கொடுத்தா சபை எங்கேயோ போயிடும், ஊழியம் எங்கேயோ போயிடும், கர்த்தருடைய ராஜ்யம் எங்கேயோ கட்டப்படும். திரளாய். Tithing to God is not an option, it is a command. கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது என்பது ஆப்ஷன் அல்ல, இது கமாண்ட். இதை எசேக்கியா ராஜா தான் சொன்னார். ஹல்லேலூயா. யார் கொடுக்க வேண்டும்? பிரஜாதியார் அல்ல, ரட்சிக்கப்படாதவர்கள் அல்ல, யாரோ அல்ல, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தர வேண்டும். ஏன் நம்ம கையில் காசு இல்லை தெரியுமா? கர்த்தருடைய தசம பாகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம். அதுதான் ப்ராப்ளம். கர்த்தருடைய தசம பாகம் என்பது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. we are investing in his kingdom. செய்யும் தொழிலே தெய்வம் அல்ல, பைபிள் பிரகாரம் செய்யும் தொழிலில் தெய்வம். என் தொழிலில் என் ஆண்டவர் இருக்கார். அதனால் என் தொழில் என் குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, என் வருங்காலத்தை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, என் ஆண்டோடைய ராஜ்யத்தையும் சப்போர்ட் பண்ணும் என்று கொடுக்குறோமே, அந்த காணிக்கைக்கு தான் தசம பாகம் என்று அர்த்தம். அதை நம்பி லேவியின் புத்திரர் இருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னார், இந்த லேவியின் புத்திரர் எனக்கு சொந்தம். ஆமேன். நீங்கள் உங்களை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு சொந்தம். ஆமேன். திரும்பி உலகத்தில் போய் நீங்கள் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முழங்கால் படியிட்டால் உலகத்தில் உள்ள சம்பத்தை கர்த்தர் உங்கள் பக்கம் திருப்பி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆமேன்.
Tithing is practiced by the Israelites and God honored. தேவன் இதை ஆசீர்வதித்தார். ஆமென். டயத்திங்கோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கணும்னா ஆபிரகாம் கொடுத்த டயத்திங் பற்றி படிக்கலாம். எபிரேயர்களோட நிருபம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 7 verses 5. It is a command. லேவியின் புத்திரர் ஆபிரகாமுடைய வழியில வந்த மற்ற சகோதரர்களை தசமபாகத்தை பெறுவதற்கு நான் பெற்றிருக்கிறார்களா? கட்டளை பெற்றிருக்கிறார்கள். தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அதில் ஆபிரகாம், அவங்க தாத்தா ஆபிரகாமே தசமபாகம் கொடுத்தாராம். யாருக்கு கொடுத்தாரா என்பது எபிரேயர் 7 ஸ்டார்டிங்லேயே வந்துடும். அவர் தான் மெல்கி சிதக். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேல் ஃபுல்லாக ஆரோனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஜீசஸ் வழியில் வந்த நம்மக்கிட்ட எது ஆப்ரேட் ஆகும்? மெல்கி சிதக்கின் முறைமை. நம்ம சபையில் காணிக்க எந்த முறைமையின்படி தருகிறோம்? மெல்கி சிதக். ஆமென். ஆரோனுடைய சிலர் சொல்லுவாங்க நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு செல்லாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குட், நீங்கள் சொல்கிறது சரி, நம்ம வரவேற்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாடுக்கு முன்னாடி இருந்தது தான் மெல்கி சிதக்கின் ஏற்பாடு. மெல்கி சிதக்கின் ஏற்பாடு புதிய ஏற்பாடில் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்லுகிறது. ஆக டயத் கண்டினியூஸ். மெல்கி சிதக்குக்கு ஆபிரகாம் கொடுத்தார். பிறகு ஆபிரகாம் வழியில் பிள்ளைங்க வரும்போது லேவிய ஆசாரியனா அவங்க ஃபேமிலியில் ஒருத்தனை கோயில் பிள்ளையை ஆக்கி அவனை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி வச்சாங்க. அவன் தான் லேவி. லேவிக்கு மிதி சகோதரர்கள்லாம் காணிக்க கொடுத்தாங்க. ஜீசஸோட மரணத்துக்கு பிறகு, ஜீசஸோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகு திரும்பவும் மெல்கி சிதக்கின் ஆர்டர் கண்டினியூ பண்ணப்படுகிறது. சபையோட ஆப்ரேஷனுக்கு கண்டிப்பாக தசம பாகங்கள் அவசியம் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாம? குட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம இந்த 31ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். எசேக்கியா ராஜா டயத்தையும் இன்ஸ்டிடியூட் பண்ணார். டயர்ஸ் ஆஃப் டயர்ஸ். தசம பாகம் மாத்திரமல்ல, தசம பாகத்தில் இருந்து தசம பாகம், தசம பாகத்திலிருந்து தசம பாகம். டயர்ஸ் ஆஃப் டயர்ஸ். Amen. Alright. Who are the recipient of the tithes? தசம பாகம் வந்து விட்டது. இந்த தசம பாகத்தை பெற்றுக்கொள்ள போகிறவர்கள் யார்? God's money has to be handled carefully. ஆண்டவருடைய பணம் சரியாய் சீராய் செலவு செய்யப்பட வேண்டும். காசு கையில் வாங்குறது பெருசில்லை, இந்த காசு செலவு பண்ணப்பட வேண்டும். It has to be utilized for God's kingdom itself. அதை ஒன்று புரிஞ்சுக்கிறோம். நம்ம மதர் சர்ச்சில் ஒரு ரூல் சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வருகிற காணிக்கைகள் ஏறக்குறைய 60% ஊழியம் செய்கிற பிள்ளைங்க மேலேயே போடுவாங்க, அவங்க லைஃப்லேயே போடுவாங்க. ஏன்னா லேவியர்கள் என்ன பண்ணோம்? எழுமணும். மீதி 40% ஊழியத்துக்கு போடுவாங்க. ஆக அந்த 60% ஊழியம் செய்கிறவங்க மேலேயே. மதர் சர்ச்சில் 55 கோவர்க்கர்ஸ் இருக்காங்க. கிராண்ட் மதர் சர்ச்சில் 500 கோவர்க்கர்ஸ் இருக்காங்க. ஏன் இவ்வளோ பேர் நம்ம கேட்போமா? அவ்வளோ பேர் ஊழியம் செய்வாங்க. வீடு வீடா ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, கிராம ஊழியம், உடம்பு சரியாதவங்களை விசிட் பண்ணது, ஆடுகளை சீர்படுத்துவது, ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுப்பதுன்னு டைட்டாக அப்படியே ஆண்டவருடைய ராஜ்யம் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக நடந்து கொண்டிருக்கும். Who are the recipients? The people who are full-time workers. Amen. Holy things, the dedicated things has come in abundance. Abundant-ஆக வந்துருச்சு, குவியலாக அவ்வளோ வந்துருச்சு. Amen. In heaps, they were laid in heaps. தூக்கிட்டு வந்து கொட்டிட்டாங்க. மூட்டை மூட்டையாக தரல, என்ற அளவுக்கு தரல, கொண்டு வந்து குவியலாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியா ராஜா வந்து பார்த்து ஆச்சரியப்பட போகிறார். கூட பிரபுக்கள்லாம் வர போகிறாங்க, கிங்ஸ்லாம் வர போகிறாங்க. அப்பா, இவ்வளோ காசா நம்ம ஜனங்க கையில் இருந்தது? இவ்வளவா நம்ம ஜனங்க கொடுக்கிறார்கள்? கொடுப்பார்கள். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு வடக்கும் வைத்திராது, தெற்கும் வைத்திராது, வடக்கை பார்த்து வைத்திராது என்று சொன்னாராம். வடக்கு கொடுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தெற்கை பார்த்து சொன்னாராம் கொடு என்று. ஆண்டவருடைய காணிக்கைகள் எல்லா டைரக்ஷன்ஸில் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? We should be capable to receive it and proceed it. Amen. ஆமாம், அவங்க கைகளை வைத்து ஜெபிக்கிறார்கள். காணிக்கைகள் வருகிறது. 3rd month, 3ஆம் மாதத்திலிருந்து வருகிறது. 7ஆம் மாதத்தில் அந்த காணிக்கைகளை குவியலாக குவித்தார்கள். ராஜா வந்துட்டார். வந்து பார்த்துட்டு என்னங்க இவ்வளோ காணிக்கை வந்திருக்கிறது? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இவ்வளோ காணிக்கை வந்திருக்கிறதே, இவ்வளோ காணிக்கைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரே என்று ராஜா ஆச்சரியப்படுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இப்பேற்பட்ட கிருபைகளை நம் வாழ்க்கையில் தருவார் என்று? ஹல்லேலூயா. ஆமாம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பஸ்கா பண்டிகை எந்த மாதத்தில் வரும்? நிசான், சரியா?
ஆக்சுவலாக ராஜா எந்த மாதத்தில் கொண்டாடல? இந்த எசேக்கியா ராஜா நிசான் மாதத்தில் கொண்டாடல. ஒரு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணார். அது பேர் என்ன பேர்? ஈயார் மாதம். என்ன மாதங்க? ஈயார் மாதம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மாதம் நிசானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணல, ஈயாரில் நடத்திட்டார். ஈஆரில் நடத்தி ஒரு மாதம் தான் கேப் விட்டார். சிவான் மாதம் வந்துருக்குது. சிவான் மாதத்தில் காணிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. சிவான், தம்முஸ், ஆவ், ஏலுல், திஷ்ரி வந்துருச்சு. அல்லேலூயா. 7th மந்த்து இந்த திஷ்ரியில் தான் இதெல்லாம் வந்துடும். இந்த சுக்கோத்துலாம் வந்துடும். வருஷப்பருப்பு சுக்கோத்துலாம் வந்துடும். ஆமென். பார்த்தா செகண்ட் ஃபெஸ்டிவலுக்குள்ளே வந்து காணிக்கைகள் குழிய ஆரம்பிச்சிச்சு. 5 மாதம் தான். ஆக்சுவலாக 6 மாதத்தில் கூட எவ்வளோ குடிச்சு? 3 மாதத்தில். ஒரு மாதம் ரெஸ்ட்டு விட்டாங்க. நிசான் அவங்க நடத்தவே இல்லை, ஈஆரில் நடத்துனாங்க. போயிடுச்சு 2 மாதம். சிவான், தம்முஸ், ஆவ், எலுல், திஷ்ரி காணிக்கை அளவுக்கு அதிகமாய் வந்தது. எசேக்கியா ராஜா வந்து ஆச்சரியப்படுகிறார். கிங் எசேக்கியா வாஸ் தேர். வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏனஃப், ஊழியம் செய்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னார். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், ஊழியம் செய்கிறவங்களா? சாப்பிட்டு மீதியான துணிகைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். கவனிங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, சர்ச்சில் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை சாப்பிட்ணும். நான் பார்க்குறேன் நிறைய பேர் அந்த சாப்பாடை விட்டு நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சாப்பாடு வேஸ்ட்டாக போகக்கூடாது. சாப்பிட்டுட்டு மீதி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒயிட் ரைஸ் மட்டும்தான் மீந்து இருக்குதியா, அந்த ஒயிட் ரைஸ் தான் உங்கள் வீட்டில். இல்லை நைட்டில் நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், இன்றைக்கி ஆண்டவர் என்ன தான் கொடுத்துக்கிறாரு. ஆமாம், அந்த ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்ணும். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, கம்மியாக நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு. நேற்று கூட கேரல்ஸ் போனோம், நிறைய ஸ்நாக்ஸ். பசங்களால் சாப்பிட முடியல, மூட்டை கட்டி நீ எடுத்துகிட்டு போ, நான் எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. யோசித்து பார்த்தேன், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தாருனா நீ எடுத்துகிட்டு போ, நான் எடுத்துகிட்டு போகல. அந்த பொருளை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி சேஃபாக பத்திரமா வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்லாம், நாளானைக்கு சாப்பிட்லாம், அடுத்த வாரம் சாப்பிட்லாம் என்பதை பார்க்கணும். வீண் பண்ண கூடாது. எசேக்கியா ராஜா வந்து பார்த்தோம், குவியலாக சேர்ந்துருச்சிங்க. ஆமென். லேவியர்களை விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியான அசரியா என்னும் பிரதான ஆசாரியன், கர்த்தருடைய ஊழியக்காரங்க வாயில் அந்த வார்த்தை வரணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், சேக்காடு சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆமாம், யார் சமைப்பாங்க தெரியலையே, மழை பெய்யுதுன்னு பெரிய பாஸ்டாமா சொல்லி அமிச்சாங்க. நான் சொன்ன கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கி சாயந்தரம் தெலுங்கு சர்வீஸ். ஆமென். தெலுங்கு சர்வீஸில் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு போடுவாங்களா ஈவினிங்கு. கர்த்தர் சந்திக்கிறார் தேவைகளை. சைமன் டெலிஸா இன்றைக்கி சாயந்தரம் 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நிமிடச்சேரியில் நடக்க போகுது. சேக்காடு சபையில் கேரல்ஸ் நடக்க போகுது. 4 ஊழியம் இன்னைக்கு நடக்க போகுது. அத்தனை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தர போகிறார். ஆசாரியன் சொல்லுகிறான், அசரியா சீஃப் பிரீஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் சாதோக், சாதோக் வழியில் வந்த அசரியா என்கிறவன் சொல்லுகிறான், ஐயா, இந்த அம்பாரம் மீண்டு இருக்கிறது, திரட்சியான அம்பாரம். ஆமென். பெரியது ஸ்டோர் ஹவுஸ், த கிரேட் ஸ்டோர், பண்டார சாலை, பண்டக சாலை எப்படி இருக்கான்? த கிரேட் ஸ்டோர் இஸ் ஃபுல். மூட்டை ஏற்றுறதுக்கு இடம், உப்பு வைக்கிறதுக்கு இடம், எண்ணெய் வைக்கிறதுக்கு இடம், திராட்சை ரசம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த மீதியான காணிக்கைகள் இருக்கிறது என்று யூதா நாட்டு மன்னனை பார்த்து சொன்னார்கள். சின்ன ராஜ்யங்க அது, வேற லிட்டில். அதுதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நம் ஜனத்தை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் ஆலயம் கொள்ளாத, இடம் கொள்ளாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, சேம்பர் கட்ட சொல்கிறார். பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்துங்க. தாவீது ராஜா காலத்தில் இருந்துச்சு, சாலமோன் ராஜா காலத்தில் இருந்துச்சு. பண்டக சாலை சேம்பராக கட்டுங்க. பெரிய பெரிய குடவுன் கட்டுங்க. நாங்கள் என்ன கட்டினோமா? குடவுன் கட்டு. எந்த பொருளை சேர்த்து வைக்க? கர்த்தருடைய ஆலய பொருள்களை சேர்த்து வைக்க. ஹல்லேலூயா. பணம் மட்டும் காணிக்கை அல்ல. திருச்சபையே, நீங்கள் கொண்டு வந்து தர பிஸ்கெட்டும் என்ன தான், சக்கரை. இப்போ மார்னிங் டிவோஷன் முடிஞ்சதும் டீ குடிப்போம், கூட என்ன சாப்பிடுவோம்? ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஸ்நாக்ஸ், புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்போ சிப்ஸ்லாம் வரும். நான் அதை பார்த்து ஜெபம் பண்ணி வச்சுட்டு போவேன். நம் பிள்ளைகளுக்கு நல்ல உணவுகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. சாயந்தரம் மியூசிக் ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க அந்த ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்றாங்க. இது என்னென்னா, காணிக்கை வந்துருச்சு, எடுத்து வைக்கிறது மட்டும் பெருசு இல்லை, கரெக்டாக கொடுக்கணும். ஆமென். இது மெயின் விஷயம், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். இங்கே ஒரு நோட்டு போட்டுருங்க. இது மானிட்ரி இல்லாமல் மீதி என்ன பொருள் வந்து நோட்டில் எழுதி வச்சுருங்க. அந்த டேட்டு போட்டு காணிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி சிப்ஸு, சக்கரை, எண்ணெய் எழுதி வைங்க.
அப்போ நமக்கு கணக்கு வரும், எவ்வளோ ஆயில் வந்துச்சு எப்படின்னு. இத்தனை பேர் விசாரிக்கணும். வீணாக போகக்கூடாது. யாருக்கு வேணுமோ அந்த உணவு போய் சேர வேண்டும். ஊழியக்காரர்கள் சாப்பிட வேண்டும். இந்த மாதம் எண்ணெய் வந்திருக்கலாம், அடுத்த மாதம் எண்ணெய் வராமல் இருக்கும். இதை வச்சு அடுத்த மாதம் என்ன பண்ணோம்? இதை வச்சு தான் குக் பண்ணோம். இங்கே என்ன இருக்கோ அதான் அன்னைக்கு சாப்பாடு. அல்லேலூயா! எத்தனை விசுவாசிகள் கர்த்தர் செய்வார் என்று. ஆமென். ஒரு ஊழியக்கார் சாட்சி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஆலயம், அங்கே ஆலயத்தில் மக்கள்லாம் இருந்தாங்க. அதில் ஒரு ஹாஸ்டல் வேறு இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலில் அந்த பிள்ளைங்க அன்னைக்கு நைட் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. உடனே அவங்க வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாராம், ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணிச்சிங்க பிள்ளைங்க. நல்லா ப்ரே பண்ணி சாப்பாடே இன்னும் வரல. நைட்டு 9 ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ப்ரே பண்ணிட்டு பசியாக படுத்துருச்சு. ஆமாம், வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க, அந்த 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 ஆலயத்து கதவை. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பால் வண்டி. அந்த பால் வண்டி பால் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த பால் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, மூவே ஆகாது. இந்த பாலெல்லாம் கெட்டு போயிடும் நைட்டு ஸ்டே பண்ணால். அப்போ யாரோ சொன்னாங்களா, பக்கத்தில் சர்ச்சு இருக்குது, அதில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க கையில் கொடுங்கன்னு. ஐயா தயவு செஞ்சு எங்கள் பாலை வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைங்களாம் எழுந்து எல்லா பால் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு படுத்தாங்களாம். அல்லேலூயா! இதுதான் கர்த்தருடைய வழி. நம்ம சொல்ல முடியாது, எனக்கு இன்றைக்கி நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், குருமா தான் சாப்பிடுவேன், கறி தான் சாப்பிடுவேன். கறி கொடுக்கும்போதும் தருவார். ஆமென். பால் கொடுக்கும்போதும் தருவார். அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ எப்படி பேலன்ஸ் டயட்டு தர வேண்டும் என்று. அல்லேலூயா! ஆமென். ஆமாம், வாங்கி வச்சு தெளிவாக பண்ணும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, கர்த்தருடைய பணியை செய்கிற பிள்ளைகளே, இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சாப்பாடு பரிமாறும்போது, உணவுகள் பரிமாறும்போது அங்கே நிற்கணும், போய் நிற்கணும். இப்போ எவ்வளோ பொறுப்பான வேலை பாருங்கள். லேவியர்கள், ஆசாரிகள் அங்கே நிற்கணும். யாரோ பண்ணுறாங்கன்னு போகக்கூடாது. எந்த குழப்பமும் வராதபடி மக்களுக்கு அந்த உணவுகள் போய் சேர வேண்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு உணவு போய் சேர வேண்டும். He was the man in charge to distribute the most holy things. ரொம்ப பரிசுத்தமான காணிக்கைகள் பாருங்க. பட்டணங்களில் இருக்கிற சகோதரர்கள், இந்த ஆஃபரிங் ஃபுல்லாக ஜெருசலேமில் இருக்கு. ஜெருசலேமில் இருக்கிற இந்த ஆஃபரிங் இஸ்ரேல் ஃபுல்லாக பரவி போகணும், யூதா ஃபுல்லாக பரவி போகணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு இடத்துல ஃபுட் இருக்குது, இன்னொரு இடத்துல ஃபுட் இல்லை. இந்த ஃபுட் அங்கே போக வேண்டும். கரெக்டாக எவ்வளோ பேர் லிஸ்ட் இருக்கிறாங்கன்னு தெரியணும். அல்லேலூயா! லிஸ்ட் இருக்கு தெரிஞ்சாதான் அவ்வளோ சாப்பாடு. லிஸ்ட் போடப்பட வேண்டும். 3 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் படி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, சாயந்தரம் ஈவினிங் டின்னர், பாக்கெட் மணி என்று 3 வயசுக்கு மேலே கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து ஊழியம் செய்கிற எல்லா லேவியர்களுக்கும், எல்லா ஆசாரியர்களும் அனுதின அவர்களுக்கு வேண்டிய படி கொடுக்கப்பட்டதான். ஹல்லேலூயா! இது ஆண்டவர் டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நமக்கு தான் ஏதோ ஒன்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்ம எல்லாருடைய கடமை, ஊழியம் செய்கிற பிள்ளைங்க எல்லாருடைய கடமை, ஃபுட் ஹேஸ் டு பி சர்க்குலேட்டட் கேர்ஃபுல்லி. சாப்பாடு என்பது மிக முக்கியமான விஷயம். சாப்பாட்டில் நிறைய பேர் கோச்சிக்கிட்டுலாம் போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இது தரல, அது தரல, இப்படி பண்ணல, அவங்க முறைக்கிறாங்க, பார்க்குறாங்கன்னு. இது நடக்கவே கூடாது. என்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா! சாப்பாடு பரிமாறத்துக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? அப்போஸ்தலர்கள், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும்னு 7 பேரை பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவங்க. கரெக்டாக சாப்பாடு அடிப்பார், கரெக்டாக பிளேட் அடிப்பார், கரெக்டாக குழம்பு ஊற்றுறவர் இல்லை. எப்படி நிரம்பி இருக்கணுமா? பரிசுத்த ஆவி. தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணையில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைமையில் இருக்கிற 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியரும் எல்லா கூட்டத்தின் அட்டவணையில் எழுதப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும், மனைவிகளுக்கும், குமாரருக்கும், குமார்த்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமாக விசாரித்தார். 20 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பங்கு, 3 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு படி. படினானது சாப்பிட்ற அளவு நினைக்கிறேன். பங்கு என்றால் some blessings. ஆமென். ஹல்லேலூயா! ஒருவேளை மானிட்டரியா கூட இருக்கலாம், பணமாக கூட இருக்கலாம். பங்கு, வீதம். ஆமென். அளவு யார் யாருக்கு எவ்வளவோ அவ்வளவையும் கர்த்தர் கொடுத்தார். அவளுக்கு வேண்டியவைகள் குறைவில்லாமல் கொடுத்தார்கள். இவர்கள் தங்களை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்தி கொண்டு கணவன், மனைவி, பிள்ளைகள் யாருமே கைவிடப்படலைங்க. ஹஸ்பண்ட் தான் ஊழியம் பண்ணார், ஒய்ஃப் ஊழியம் பண்ணல, ஆனால் அவங்களுக்கு கிடையாது இல்லை. அனைவருக்கும் கர்த்தர் கொடுத்தார், பிள்ளைகளிலும் கொடுத்தார். பார்த்தீங்களா, ஆரோன் புத்திரர் அவ்வளோ பேர் இருக்காங்க. லேவியர்களுக்கும் பங்கு, ஆரோன் புத்திரருக்கும் பங்கு. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். ஊழியம் செய்கிறது ஊழியம் செய்கிறவர்கள்,
லேவியர்கள், ஆசாரியர்கள் இதையெல்லாம் விசாரித்து சரியாக நடக்கிறதா என்கிற பார்க்கிற பவர் யூதா கையில் இருந்துச்சு. யூதா ராஜாக்கள் எழும்புனா தான் மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ், அவங்க தான் கிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் லிவைட்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சாமுவேல் காலத்தில் சாமுவேல் ஸ்ட்ராங்காக இருந்தார், கிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. தாவீது காலத்தில் ராஜா ஸ்ட்ராங்காக இருந்தார், லேவியர்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. வி நீட் ஈச் அதர். மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற லீடர்ஸ் எழும்ப வேண்டும், அவங்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் பொறுப்பாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் போல்டாக இருக்கணும். இவங்க போல்டாக இருந்தால் தான் இவங்க ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ராஜாக்கள் போல்டாக இருக்கணும். அவங்க போல்டாக இருந்தால் தான் ஊழியக்காரங்க போல்டாக போய் ஊழியங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. He did it with all his heart. ஆமாம், ஆசாரியர்களை, லேவியர்களை, ஆலயத்து பணிகளை முழு இருதயத்தோடு செய்தான். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டான், அதனால் சித்தி பெற்றான், அதனால் நன்மையை பெற்றான். திருச்சபையே, இன்றைக்கு எசேக்கியா பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் அருளப்பட்ட படி என்று நாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஆசாரியர்கள், லேவியர்கள், உண்மையான ஆசாரியர்கள், லேவியர்கள் எழும்ப வேண்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எழும்ப வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய சவரட்சணைகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் கொடுக்க வேண்டிய பங்குகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் கொடுக்க வேண்டிய பாகங்கள் கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஆலயத்துக்கான நிலங்கள் வாங்க வேண்டும். ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆலயத்தில் வேண்டிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்க வேண்டும். ஆலயத்துக்கு வேண்டிய ஆம்பிளிஃபயர், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்க வேண்டும். ஆலயத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் விசாரிக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும். பெரிய பணி நம் அனைவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம் அனைவரும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக வந்திருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும். இந்த 12 கோத்திரத்தாரும் கர்த்தருக்கென்று காணிக்கைகள் கொண்டு வரும்போது சொல்வார்கள், நான் சிறுகவும் என் தேவன் பெருகவும் என்று சொல்வார். நான் சிறுகவும் என் லேவியன் பெருகவும் என்று சொல்வார். சகோதரர்கள் 12 பேர் ஒரு சகோதரனுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. 12 பேர் 12 போர்ஷன் கொடுத்தா அந்த ஒரு சகோதரன் 12 பங்கு பெற்றுக் கொள்கிறான். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. என் ஆண்டவருடைய பணியை செய்வதனால் நீ பெருக வேண்டும் என்று பெருக்கத்தை கர்த்தர் தருகிறார். திருச்சபையே, let the kingdom of grow, let the kingdom of God grow, let the people of God grow, let the Levites grow, let the priests grow, let Israel grow. நீங்களும் நானும் தான் இந்த இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேல். கர்த்தர் தம் ராஜ்யத்தை கட்டுவாராக. வாங்கல நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். எந்த
கண்ணில் மூடி ஜெபிப்போம். 2 நாளாகவும் 31 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திய வழியில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளும் ஓய்வு நாட்களிலும் மாதப்பெருக்களும் பண்டிகைகளும் செலுத்த காணிக்கை சர்வாங்க தகனுக்கும் தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். இன்றைக்கு பார்க்குறோம், எசேக்கியா ராஜா சாலமோன் ராஜா போல மிகவும் நல்ல பொக்கிஷ சாலை நிறைந்த ஒரு ராஜான்னு சொல்லப்படல, ஒரு சாதாரணமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கர்த்தருக்கு கொண்ட காணிக்கைகளும் அவன் சரியாக செலுத்தினான். அந்தி பலி, சந்தி பலி, சர்வாங்க எந்தெந்த காணிக்கை செலுத்தப்படணுமோ தன் ஆஸ்தியிலிருந்து கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுத்தான். இதனுடைய விளைவுகள் பார்க்குறோம். இவன் கொடுத்ததால் சபை மக்கள், அந்த இஸ்ரேல் யூதா மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுத்து ஆலயத்தில் மீதம் எடுக்கதான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த எசேக்கியா மூலம் நம்ம இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பேசிக்கொண்டது தான், நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நாம் உற்சாகமாய் கொடுக்குறோமா? தன்னுடைய பங்கிலிருந்து ஆலயத்துக்கு ஒரு பங்கை நாம் கொடுக்குறோமா? அல்லது தசம பாகங்களை நாம் முழுவதுமாக கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோமா? இல்லை ஏதோ ஒரு சில காணிக்கைகள் மட்டும் செலுத்தி விட்டு நாம் விட்டு விடுகிறோமா? இல்லை, இவன் சகல காணிக்கைகளும் ஆண்டவர் தன் ஆசிலிருந்து உற்சாகமாய் கொடுத்தானாமே. அப்படி உற்சாகமாக கொடுக்கும்போது பார்க்குறோம், தேவன் இவனை பழுக பெருக தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற, மகனே உன்னுடைய காணிக்கைகளை நீ உற்சாகமாய் கொடுக்கிறாயா? ஏதோ ஒரு காணிக்கை செலுத்தவில்லை, சகல காணிக்கைகளும் அவன் மன உற்சாகமாக தன் ஆஸ்தியிலிருந்து பங்கை கொடுத்தான்னு பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை உயர்வாக வச்சிருக்கார், நம்மளை ஆசீர்வதித்து வச்சுக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு தசம பாகங்களை நாம் முழுவதுமாக கொடுக்குறோமா? 10ல் ஒரு பங்கை கர்த்தருக்கென்று நாம் முழுமையாக கொடுக்குறோமா? அப்படி நாம் கொடுத்தால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் கொடுப்பதை பார்த்து அநேக பேர் ஆலயத்துக்கு கொடுக்க உதவி செய்வார். அநேக ஆலயத்துக்கு கொடுக்க கர்த்தர் நம்ம சபையில் மீதம் எடுக்கதான ஒரு காரியத்தை செய்வார். நாம் கண்ணில் மூடி கர்த்தருக்கு பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தேனே, நான் ஆசீர்வாதத்தை கொடுத்தேனே, ஆனால் அதிலிருந்து நீ ஆலயத்துக்கு என்ன செய்கிறாய்? ஆலயத்தின் காணிகளுக்கு நீ இன்னும் செய்யலாமே, இன்னும் மன உற்சாகமாக கொடுக்கலாமே. உன்னை பார்த்து பல பேர் உற்சாகம் அடைவார்களே. தசமபாகத்தை முழுமையாக செலுத்தலாமா என்று பேசிக்கொண்டு இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரேப்பா, சாரிப்பா, நம்ம சபையில் அநேக காணிக்கைகள் இருக்குது, சிறுவர் ஊழிய காணிக்கைகள் இருக்குது. நம்முடைய சபைக்கு சொந்தமாக லேண்ட் வாங்க நம்ம சபையில் காணிக்கைகள் எடுக்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதம் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் கரண்ட் பில்லுக்கும் ஈபி பில்லுக்கும் உற்சாகமாக கொடுக்கல காணிக்கை கொடுக்கப்படுகிறோம். எந்த காணிக்கைகள் நம்ம மனம் வந்து கொடுக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற, மகனே நீ உற்சாகமாக கொடுத்தால் நான் உனக்கு அம்மைக்கு கொல்லிக்கு மடியில் சரிந்து போகிற ஆசீர்வாதத்தை உனக்கு நான் வைத்து ஆயத்தமாக்கிறேன். மகளே, உன் வாழ்க்கையில் தரித்திரம் நீங்க வேண்டுமா? நீ கர்த்தருக்கு கொடு. மகளே, உன் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வேண்டுமா? கர்த்தருக்கு கொடு. மகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் நீங்கி ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீ கர்த்தருக்கு முழுமையாக கொடுத்தால் நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். கர்த்தர் பேசுகிற காணிக்கைகளை கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புகிறாங்களாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். அப்படியே நம்ம கர்த்தரிடத்தை சப்மிட் பண்ணலாம். ஆண்டவரே, சாரிப்பா, நான் கூட அநேக காணிக்கைகளை குறித்து நான் பொருத்தனை பண்ணிட்டு திருமணம் பின்னாலே வந்துட்டேன் தகப்பனப்பா. நான் கர்த்தர் கொடுக்கறது ஏதோ எனக்கு சங்கடமான கொடுக்குறேன், இனிமேட்டு இல்லைப்பா. உங்களுக்கு கொடுத்த மன உற்சாகமாக செய்வதை செய்யப்பா. ஆண்டவர் உங்கள் ஆலயத்துக்கு நான் முதலாவது கொடுக்கணும்ப்பா. எதை திறந்தல்லுங்கப்பா, என் கண்களை திறந்தல் என்று கர்த்தர் சகோதரமாக கேட்கலாமா? செல்வ
உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல காரியங்களை இன்றைக்கு எங்களுக்கு நிறைப்பூட்டினீரே அப்பா. தேவராஜ்யத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கிறதை மறுபடியும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களேப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, அவரவர் தங்கள் மனதுகளில் நியமித்த காரியங்களில் உமக்கு உண்மையானதை உமக்கு செம்மையானதை செய்ய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயங்களில் ஒரு கிரியை உண்டு பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கொடுக்க கூடாதபடிக்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை, அந்தகார வல்லமைகளை, எல்லா அதிகாரங்களை, துரைத்தனங்களை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நிர்மூலமாக்குகிறோம். We speak a release in offerings to our church. We speak a release in the offering to our church in Jesus mighty name. ஜனங்கள் கொடுக்க கூடாதபடிக்கு அவர்களுக்குள்ள தடை உண்டு பண்ணுகிற சத்துருவை சபித்து கட்டுகிறோம். அக்கையும் போட்டு சுட்டரித்து போடுகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களில எங்கள் மக்கள் வாழ வேண்டும் அப்பா. மாத தொடக்கத்துல இருக்கிற பரிபூரணம் மாத கடைசியில ஒவ்வொரு வீடுகளிலும் பரிபூரணம் இருக்க வேண்டும். யாரிடத்திலும் அவர்கள் கை ஏந்த கூடாது. இயேசுவின் நாமத்தினால் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறும்படி நாங்கள் உமக்கு கொடுக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. May the good God bless you abundantly. Let's give all our possessions to God's kingdom and let's receive the blessing in abundance. தேவனுடைய காரியங்களில் பரிபூரணமாய் கொடுப்போம். கர்த்தருடைய கரங்களிலிருந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Shalom. Have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.